அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சியிலெல்லாம் நம்ம இரண்டாவது எக்காலம் பரலோகத்தில் ஊதப்படும் பொழுது இந்த பூமியில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரலோகத்தில் மூன்றாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது இந்த பூமியில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற நிகழ்ச்சியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 10-11 திருவசனங்கள். மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளின் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்து போனார்கள் அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மூன்றாவது எக்காலம் ஊதப்பட்டவுடன் ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது என வாசிக்கிறோம். இது வானத்தில் உள்ள இன்னொரு கோலம். நம்ம இரண்டாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது ஒரு பெரிய மலை போன்றதொன்று பூமியின் சமுத்திரத்தின் மேலே வந்து விழுந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எரிகோல மலை அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, நட்சத்திரம் ஒன்று வந்து கீழே விழுந்துச்சு. அந்த நட்சத்திரத்துக்கு பேர் கொடுக்குறாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டின்னு பேர் வைக்கிறாங்க. எட்டின்ற நட்சத்திரம் வானத்திலிருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எட்டி நட்சத்திரமானது வானத்திலிருந்து, அதாவது மூன்றாவது எக்காலம் ஊதப்பட்டவுடன் ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து இன்னொரு கோலம். சென்ற நிகழ்ச்சியில் எரிகோல மலை அப்படின்னு பார்த்தோம். இந்த மூணாவது எக்காலத்தில் நட்சத்திரம், வானத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் இந்த பூமி மேலே வந்து விழுமா, வந்து விழுந்து வெடிச்சு செதறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எட்டி நட்சத்திரமானது பூமியை நோக்கி வேகமாக வரும்பொழுது, அது ஆகாய மண்டலத்தில் நுழையும் பொழுது உராய்வு ஏற்பட்டு எரிபந்தம் போல எரிந்து கொண்டு வந்தது. தீவட்டியை போல எரிந்து கொண்டே வந்தது அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து, உயரமான ஒரு இடத்துலேருந்து வேகமாக இந்த பூமியை நோக்கி வரும்பொழுது வானமண்டலத்தில் உராய்வு ஏற்படுது. அதாவது ஓசோன் படலம் இருக்குது இல்லையா, ஓசோன் படலம் ஆண்டவர் என்னத்துக்கு வச்சிருக்கிறாரு? சூரியனில் இருக்கிற மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கும், மரம் செடி கொடிகளுக்கும் தீமை விளைவிக்கக்கூடிய கதிர்கள் இருக்குது. அந்த கதிர்கள் எல்லாம் பூமியை நோக்கி வராத மாதிரி அந்த ஓசோன் படலம் தடுத்து நிற்க வைக்குதுங்க, தடுக்குதுங்க. அந்த நம்மளுக்கு தீமையை கொடுக்கக்கூடிய அந்த, அதாவது எக்ஸ்ட்ரா கதிர்கள் எல்லாம் உள்ள வராத மாதிரி தடுக்குது. ஸ்ட்ரெயினர் போல, வடிகட்டி போல வேண்டாததெல்லாம், தீமை தரக்கூடியதெல்லாம் வரவிடாதபடி நன்மை தரக்கூடிய ஒளி கதிர்கள் மட்டும் இந்த பூமிக்கு அனுப்புது ஓசோன் படலம். இப்போ இந்த நட்சத்திரமானது, எட்டின்ற நட்சத்திரம் வானத்திலிருந்து பூமி நோக்கி வேகமாக வரும்பொழுது வானமண்டலத்தில் இருக்கிற அந்த ஓசோன் படலத்தை
உராய்வு ஏற்படும் பொழுது அது தீப்பந்தம் போல எரிதான், எரிந்துக்கிட்டே வருதான். நம்மெல்லாம் பந்தம் பிடிக்கிறத பார்த்துருக்குறீங்கல்ல, தீவட்டி, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது போல இந்த நட்சத்திரம் மேலேருந்து கீழே வரும்பொழுது அந்த பந்தம் போல, தீவட்டியை போல எரிந்து கொண்ட இந்த பூமி நோக்கி வேகமாக வருதான். ஓசோன் படலத்தில் நுழையும் பொழுது உராய்வு ஏற்பட்டு எரிந்து கொண்டே பூமியை நோக்கி அந்த 8 நட்சத்திரம் கீழே வருதுங்க. பூமியை அடையும் பொழுது அது வெடித்து சிதறும். எவ்வளோ வேகத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பேர் சொல்கிறாங்க. அது எந்த சைஸுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த பூமி பெருசு தான் இருக்குன்னு நம்ம உணர்றோம். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. அவ்வளோ பெரிய ஒரு கோளம், ஒரு நட்சத்திரமானது பூமி மேலே வந்து வேகமாக வந்து விழும்பொழுது இன்னாவது வெடிச்சு செதறுதான். அப்படி வெடித்து சிதறிய அந்த நட்சத்திரத்தில் இருந்து வாயுக்களும் மற்ற நீராவிகள் யாவும் பூமியின் 1/3 பங்கு ஆறுகளிலும் நீரூற்றுகளினாலும் உள் விடுவதால் அந்த தண்ணீர் எல்லாம் விஷமாய் கசப்பாய் மாறிவிடும். இப்போ இந்த 8 நட்சத்திரம் இந்த பூமியை நோக்கி வந்து விழுந்து பூமியில வெடிச்சு செதறதுமா. எப்படி ஒரு குண்டு வெடிக்குதோ, எப்படி ஒரு பட்டாசு வெடிக்குதோ, அதுபோல இந்த நட்சத்திரமானது பூமியில விழும்போது வெடிச்சு செதறதான். அப்படி வெடிச்சு செதறும்போது அந்த நட்சத்திரத்துல இருந்து விஷ வாயுகளும் நீராவிகளும் செதறதான். வெடிக்கும் போது செதறும் இல்லையா, அப்படி செதறும் பொழுது அந்த விஷ வாயுக்களும் அந்த நீராவிகளும் பூமியில நீரூற்றுகளின் மீது ஆறுகளின் மீது போய் விழுது. அதாவது அந்த விஷவாயு நீராவியும் நீரில் போய் இந்த பூமியில எங்கெங்கெல்லாம் நீர் இருக்குதோ அந்த நீரில் போய் கலந்துடுதுங்க. அப்போ அந்த நட்சத்திரத்திலிருந்து வர அந்த விஷ வாயுவும் நீராவியும் தண்ணீரில் வந்து கலந்துறதுனால தண்ணி வந்து கசப்பா மாறி போதாம், தண்ணி வந்து விஷமா மாறி போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் உள்ள தண்ணீரை குடிக்கின்ற மனிதர்கள் அநேகர் இறந்து போவார்கள். அதாவது இந்த தண்ணிய, அதாவது நீராவியும் விஷவாயுவும் தண்ணியில வந்து கலக்கிறது மக்களுக்கு தெரியாது. அப்போ உபத்திரவ காலத்தில் இருக்கிற மக்கள் யார் இருப்பாங்க? அந்தி கிறிஸ்துவா அவனை சேர்ந்த கூட்டாளிங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, இந்த தண்ணியில வந்து கலந்த இந்த விஷயம் தெரியாதுங்க. இந்த மனிதர் என்ன பண்ணுவாங்க, ஆறுகளிலும் நீரூற்றுகளில் இருக்கிற தண்ணீரை எடுத்து குடிப்பாங்க. குடிச்சிட்டாங்கனாக்காவே அது விஷமா மாறி நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களாம். அதாவது அந்த நட்சத்திரத்துக்கு வந்து 8ன்னு பேர் கொடுக்குறாங்க. 8 நட்சத்திரம் அப்படின்னு தான் வசனம் சொல்லுதுங்க. 8 என்பது, அதாவது 8ன்றது ஒரு செடி, மூலிகை செடி. எந்த காலத்திலையும் எப்பொழுதும் வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி தான் 8. அதாவது இந்த 8 என்கின்ற மூலிகை செடியில் இருந்து தான் அப்சிந்தா என்கின்ற போதைப் பொருள் தயாரிக்கப்படுகின்றது. இந்த 8ன்ற மூலிகை செடியானது ரொம்ப கசப்பா இருக்குமா. நம்ம கூட ஒரு கசப்பான பொருளை, மிகவும் கசப்பான பொருளை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நம்ம கூட என்ன சொல்றோம், இன்னும் 8 போல கசக்குத அப்படின்னு சொல்றேன் இல்ல. கசப்புக்கு அடையாளம் தான் 8. 8ன்ற ஒரு செடி மிகவும் கசப்பு வாய்ந்தது, விஷம் உள்ளது, போதை தரக்கூடியது, மனிதனுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி. இந்த மூலிகை செடியிலிருந்து
அப்சிந்தா அப்படின்ற போதை பொருளை தயார் பண்ணுறாங்க. இந்த போதை பொருளை சாப்பிட்டாக்கா மனிதனுக்கு போதை ஏறும், அதே நேரத்தில் சரீரமும் பாதிக்கப்படும். இந்த எட்டி என்கின்ற அதாவது எரேமியா இந்த எட்டி என்கின்ற மூலிகை செடியானது மனிதனுக்கு அதிக கேட்டை உண்டாக்கக்கூடியதாகும். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, இந்த 3ஆம் தூதன் எக்காலம் ஓதப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு தீர்க்க தரிசனத்துல, இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிஞ்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன் என்றார். இந்த தீர்க்க தரிசன வசனமானது 3ஆம் தூதன் எக்காலம் ஓதப்படும் பொழுது நிறைவேறும். அதாவது 3வது எக்காலம் பரலோகத்தில் தேவ தூதன் ஓதப்படும் பொழுது எட்டின்ற ஒரு பெரிய நட்சத்திரமானது தீவட்டியை போல நெருப்பு பிழம்பாக எரிந்து கொண்டே வேகமாக வந்து பூமி மேலே விழுந்து வெடிச்சு செதறும் பொழுது அந்த செதறின அந்த நட்சத்திரத்திலிருந்து வெளிவந்த அந்த விஷ வாயுக்களும் நீராவிகளும் பூமி மேலே இருக்கிற ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் போய் கலந்து விடுவதால் இந்த விஷவாயுவும் நீராவியும் கலக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கின்ற மக்கள் அநேக பேர் இறந்து விடுவார்கள் அப்படின்றது தான் 3வது எக்காலம் ஓதப்படும் பொழுது பூமியில் நடக்கிற நிகழ்ச்சிங்க. அதாவது எட்டின்றது ஒரு மூலிகை செடி, விஷமுள்ள கசப்பு நிறைந்த போதை கொடுக்கக்கூடிய ஒரு செடி. இந்த அளவுக்கு இந்த எட்டி செடி எப்படி கசப்பா விஷம் உள்ளதா மனிதனை சாகடிக்கக்கூடிய ஒரு விஷ செடியாய் இருக்குதோ, அது போலவே அந்த நட்சத்திரமானது கீழே வந்து விழும் பொழுது அதிலிருந்து புறப்பட்டு வெளியே வர நீராவிகளும் விஷ வாயுவும் எட்டி போல கசப்பா இருக்கும், விஷம் நிறைந்ததா இருக்கும். இதை தண்ணீரோடு கலந்து குடிக்கிற மக்கள் இந்த பூமியில அநேக பேர் இறந்து போவார்கள் அப்படின்றதான் 3வது எக்காலம் ஓதப்படும் பொழுது இந்த பூமியில நடக்கிற நிகழ்ச்சியாகும். அதனால இந்த உபத்திரவம் எல்லாம் இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் யாருக்கு அப்படின்னா அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனை பின்பற்றி அவனை சேவிக்கிற மக்களுக்கும் தான் இப்பேற்பட்ட தீமையான காரியம். ஆண்டவர் இந்த 3வது எக்காலம் ஓதப்படும் பொழுது பூமியில இப்படி நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட பேசுறாருங்க. அதனால நம்ம எல்லாருமே இந்த தண்ணீரை நம்ம ஏன் குடிக்கணும்? நம்ம இருந்தால் தானே இந்த தண்ணியை குடிக்க போறோம். நம்ம அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. நம் ராஜாதி ராஜா மகாராஜா வரும்பொழுது நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? அந்த நேரமும் நாழிகையும் யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவர் தவிர வேற யாருக்கும் தெரியாது. திருடனை போல வருவேன் சொல்லிக்கிறாரு. அதனால நம்ம எப்பொழுதுமே புத்தி உள்ள கன்னியர்களை போல எப்பொழுதும் விழிப்பா இருந்து ஜபம் செய்து ஆயத்தமா இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் நாம் உற்று கவனித்து பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்றதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனால எல்லாரும் ஆயத்தமாகணும். ஏனோ தானோன்னு புத்தி இல்லாத கண்ணீரை போல அசட்டையா இருக்கக்கூடாது. அசட்டையா இருக்கிறவங்கெல்லாம் உபத்திரவத்துல போய் மாட்டிக்குவாங்க. அந்த 7 வருஷம் உபத்திரவம் வருது பத்தியா, தானியல் கண்ட அந்த 70 வாரத்துல கடைசி வாரம் 7 வாரம்
அந்த 7 வாரத்தில் இவங்க போய் மாட்டிக்குவாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க இப்போ அசட்டை பண்ணலாங்க. அப்போ அந்த உபத்திரத்தில் போகும்போது தான் உணர்வாங்க. நோவா தாத்தா கூட இந்த பூமியை நான் தண்ணீரால் அழிக்கவேன் அப்படின்னு நோவா தாத்தா கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. நோவா தாத்தாவும் சொல்லித்தான் வந்தாரு, மனம் திரும்புங்க, கடவுள் ஜலத்தால் இந்த பூமியை அழிக்க போறாரு, மனம் திரும்புங்கன்னு சொல்லித்தான் இருந்தாரு. 153 வருஷம் சொல்லியிருந்தாருங்க. எல்லாரும் கேலி பண்ணாங்க நோவா தாத்தாவை. இந்த தாத்தா சொல்லிந்தாங்கிறாரு, மழையும் காணும் ஒன்றும் இல்லைன்னு கேலி பண்ணாங்க. ஏன்னா அப்போ மழை வந்ததே கிடையாது, பூமியில மனிதர் பார்த்ததே கிடையாது, மேகமாக வானத்தில் இல்லை. நோவா தாத்தா சொல்லும்போது யாரும் நம்பலை. இந்த மாதிரி மழை வரப்போது ஜலத்தால் பூமி அழிக்க போறாரு அப்படின்னு நோவா தாத்தா சொல்லும்போது யாரும் நம்பலை, கேலி பண்ணாங்க. இன்னைக்கு கூட உலகத்தில் இயேசு வரப்போறாருன்ற செய்தியை கேட்குற மக்கள் நிறைய பேர் அசட்டை பண்ணுறாங்க. எப்படி நோவா தாத்தா காலத்தில் நோவா தாத்தாவை கேலி பண்ணாங்களோ அதே மாதிரி இன்றைய காலத்தில் கூட முக்கியமாக கிறிஸ்துவங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க நம்புறாங்க இயேசு வரப்போறாருன்னு 100க்கு 100 அவங்க நம்புறாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துவங்க இருக்கிற பத்தியா புத்தி இல்லாத கண்ணீரை போல அசட்டை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அசட்டை பண்ணுறவங்கெல்லாம் ஏனோ தானோன்னு அசதியாக இருக்கிறவங்கெல்லாம் உபத்திரவ காலத்தில் போய் மாட்டிக்குவாங்க. அப்போ தெரியும். சொல்லிட்டே இருந்தாங்களே நம்ம ஜாக்கிரதையா இல்லாத போயிட்டுமே அப்படின்னு உணருவாங்க. உபத்திரத்தின் வழியாக தான் அவங்க பரலோகம் வரணும், உபத்திரத்தை அனுபவிக்கணும், ரத்த சாட்சியா மறிக்கணும், நடக்க போற உபத்திரத்தில் அவங்க தாக்கு பிடிக்கணும், இயேசுவை மறுதளிக்காம இருக்கணும், அந்த கிறிஸ்து கொடுக்குற அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கணும், இயேசு மறுதளிக்காது இருக்கணும். அப்படி இருந்து ஜீவனை விடும்பொழுது தான் அவங்க பரலோகம் சேர முடியும். எதுக்கு அவ்வளோ உபத்திரவம்? ஏன் முன்கூட்டியே ஜாகிரதையா இருந்துட்டா ஏன் அந்த உபத்திரத்தில் போய் நம்ம மாட்டிக்கணும்? அதனால அசதியா இருக்க வேண்டாம், ஏனோ தானோன்னு இருக்க வேண்டாமா. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்குதுங்க. அடுத்த நிகழ்ச்சி நம்ம 4வது எக்காலம் ஓதப்படும் பொழுது இந்த பூமியில என்ன நடக்கும் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை நிறைய பேருக்கு சொல்லுங்க. சென்ற நிகழ்ச்சியில் கூட எருசலேம் பயணம், எருசலேம் குமார்த்தியை கேள் என்ற பாடல், 2ஆம் எக்காலம் ஓதப்படும் போது என்ன நடக்குது அப்படின்ற செய்தியை இன்னைக்கு உலகம் முழுதும் அந்த செய்தி போயின்னு இருக்குதுங்க. நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து பாருங்க. ஏற்கனவே நான் போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் தயவு செய்து போய் பாருங்க. சூலமித்தியாலும் மேய்ப்பனும் அப்படின்ற செய்தி இருக்குது. தானியேல் கண்ட அந்த 70 வாரத்தை குறித்து பேசியிருக்கிறேன், 7 சபைகளை குறித்து பேசியிருக்கிறோங்க. அதனால் நிறைய விஷயம் நம்ம இப்போ 9வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற செய்தியெல்லாம் தயவு செய்து போய் கொஞ்சம் பாருங்க. இனி வருகிற செய்தியெல்லாம் முன்கூட்டியே நான் சொன்ன அந்த வீடியோவை பார்த்துருந்தா தான் இனி வரப்போகிற செய்தியை பேசும்பொழுது நல்லா புரிந்து கொள்ள முடியுங்க. அதனால் கடந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் திருப்பி பாருங்க, பார்க்காதவங்களாம் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மாரநாதா.